ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வருட இறுதியில் இருக்கிறோம். அநேகர் விழா காலங்களுக்காக தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு சூழல். பொதுவாக வருட இறுதியிலும் புது வருடத்தில் குறிப்பாக நாம் பல தீர்மானங்களை எடுப்பது வழக்கம். கடந்த வருட இறுதியில் தி எனிமீஸ் ஆஃப் த ஹார்ட் என்கிறதான ஒரு புத்தகத்திலிருந்து இருதயத்தை வளமாக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு வீடியோ நாம் வெளியிட்டிருந்தோம். இந்த ஆண்டின் துவக்கத்திலே நான் இன்னொரு புத்தகத்தையும் உங்களோடு கூட அறிமுகம் செய்ய வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் தவிர்க்க முடியாத பல காரணங்கள் நிமித்தம் அதை என்னால் செய்ய இயலவில்லை. இன்றைக்கு நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜான் சி மேக்ஸ்வெல் என்று சொல்லக்கூடியதான மேனேஜ்மெண்ட் குரு அல்லது லீடர்ஷிப் குரு என்று அறியப்படுகிறதான ஒரு ஊழியர், ஒரு லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட். அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் எழுதின புத்தகத்தில் ஒன்று டுடே மேட்டர்ஸ் என்கிறதான ஒரு புத்தகம். ஒரு நண்பர் எனக்கு அந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃப் அனுப்பி கொடுத்தார். அதை நான் 2-3 நாட்கள் உட்கார்ந்து அதை வாசித்து அதில் இருக்கக்கூடிய அநேக விஷயங்களை எனக்கு எடுத்துக்கொள்ளுகிறதற்கு அது மிகவும் உதவிகரமாக இருந்தது. அதனால் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த புத்தகத்தினுடைய டைட்டில் டுடே மேட்டர்ஸ் 12 டெய்லி ப்ராக்டிசஸ் டு கேரண்டி டுமாரோ சக்சஸ். இன்று முக்கியம், நாளைய வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்க 12 தினசரி பயிற்சிகள் என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த புத்தகத்தை 3 பிரிவுகளாக 3 பதிவுகளாக இதில் இருக்கக்கூடிய காரியங்களை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலம் தெரிந்த நண்பர்கள் தயவு செய்து அந்த புத்தகத்தை நீங்கள் படியுங்க. அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும்னு கேட்டால், விசுவாசிகள், ஊழியர்கள், மற்ற நண்பர்கள் எல்லோருக்குமே, வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிற அனைவருக்குமே இது பிரயோஜனமானது. சரி, அப்போ இந்த இன்றைய நாள் முக்கியம் என்கிற நிலையில் நம்ம எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நேற்றைய தினம் என்பதை நாம் அதிகமாய் முக்கியப்படுத்த முடியாது, அது கடந்து போய்விட்டது. வரும் காலம் அப்படிங்கிறத நினைச்சு நாம் இன்றைக்கு கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டும் இருக்க முடியாது. ஆனால் வரும் கால வெற்றிக்காக எனக்கு இருக்கக்கூடிய இந்த நாளை நான் சரியாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா இந்த புத்தகம். அதனால நாம் அந்த 12 காரியங்கள் என்ன என்பதை முதல்ல சொல்லிட்டு தொடர்ந்து நான் அதில் ஒரு முதல் 4 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்கள் தினசரி நடவடிக்கைகளை பொறுத்து தான் இருக்கிறது. வெற்றி பெற்ற மக்கள் சரியான தீர்மானங்களை வெகு காலத்திற்கு முன்னமே தீர்மானித்து அவைகளை தினமும் செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்போ அதற்கான ஒரு ஆயத்த நிலை என்பதும் அவசியம், தீர்மானம் என்பதும் அவசியம். தீர்மானத்தோடு சிலர் நின்று விடுவார்கள். ஒவ்வொரு வருஷ துவக்கத்தில் நம்ம பல தீர்மானங்களை எடுப்போம். ஆனால் அந்த தீர்மானத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான டிசிப்ளினை நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனால் இங்கே அவர் சொல்றார், அந்த தீர்மானம் அதோடு நின்று விடக்கூடாது, அதற்கான டிசிப்ளின் அவசியம். இந்த 12 காரியங்களை நீங்கள் தினந்தோறும் டிசிப்ளின் செய்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் என்பதுதான் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு கேரண்டி. அவர் இதில் 3 விதமான மக்களை சொல்லுகிறார்கள். ஒரு தரப்பு மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதவர்கள். இன்னொரு தரப்பு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தும் அதை செய்யாதவர்கள். 3வது குரூப் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து அதை பின்பற்றுகிறவர்கள். சொல்றாரு, இந்த 3வது குரூப்பை மையப்படுத்தி தான் நான் இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறேன் என்பதை அவர் சொல்றார். இதை அவர் டெய்லி டசன் என்று ஒரு நாளும் இந்த 12 குறிப்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்றார். முதல்ல அந்த 12 குறிப்புகளை சொல்லிடுறேன். அப்புறம் அதில் முதல் 4 குறிப்பை மாத்திரம் இன்றைக்கு பேச போகிறோம். அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் மீதமுள்ள குறிப்புகளை நம்ம பேசலாம். இன்றைய மனப்பான்மை எனக்கு வாய்ப்புகளை தருகிறது, முதல் குறிப்பு. 2வது, இன்றைய முன்னுரிமைகள் என்னுடைய கவனத்தை அதிகரிக்கின்றன. 3வது, இன்றைய ஆரோக்கியம் எனக்கு பலத்தை தருகிறது.
4வது, இன்றைய குடும்பம் எனக்கு ஸ்திரத்தன்மையை தருகிறது. 5வது, இன்றைய சிந்தனை எனக்கு நற்பலனை தருகிறது. 6வது, இன்றைய அர்ப்பணிப்பு எனக்கு உறுதியான தன்மையுடன் கூடிய விடாமுயற்சியை தருகிறது. 7, இன்றைய பொருளாதாரம் எனக்கு தெரிவு செய்யும் வாய்ப்புகளை தருகிறது. 8, இன்றைய விசுவாசம் எனக்கு சமாதானத்தை, அதாவது அமைதியை தருகிறது. 9, இன்றைய உறவுகள் எனக்கு நிறைவை கொடுக்கின்றன. 10, இன்றைய தாராளம் எனக்கு முக்கியத்துவத்தை அளிக்கிறது. 11, இன்றைய மதிப்புகள் என்னை வழிகாட்டுகிறது. 12, இன்றைய வளர்ச்சி எனக்கு ஆற்றலை தருகின்றது. அப்போ இந்த 12 விஷயங்களை ஒவ்வொரு தலைவனும், ஒவ்வொரு வெற்றியடைய விரும்புகிற நபரும் அனுதினமும் செயல்படுத்துகிறதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சரி, இப்போ இதுல 4 விஷயங்கள், முதல் 4 விஷயங்கள்: மனப்பான்மை, முன்னுரிமை, ஆரோக்கியம், குடும்பம். ஆட்டிடியூட், ப்ரையாரிட்டிஸ், ஹெல்த், ஃபேமிலி. இந்த 4 விஷயங்களை மாத்திரம் நாம சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். முதல் விஷயம், இன்றைய மனப்பான்மை எனக்கு வாய்ப்புகளை தருகிறது. பொதுவாகவே மற்ற அனைத்தையும் விட ஒரு செயலின் துவக்கத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மை, ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க, அந்த ஆட்டிடியூட் தான் நம்முடைய விளைவை மிக வெகுவாக பாதிக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். நீங்க மற்றவர்களை எவ்வாறு அணுகுகிறீர்களோ அவ்வாறு தான் அவர்கள் உங்களை அணுகுவார்கள். இந்த இடத்துல இயேசு சொன்ன வார்த்தை நான் நினைச்சு பார்க்கிறேன். மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கும் செய்யுங்கள். அப்போ ஒரு வெற்றியாளனுக்கான பார்வையை உங்களுடைய மனப்பான்மை தான் உங்களுக்கு தர முடியும். உங்கள் சாதனைகளை விட உங்கள் மனப்பக்குவம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய அந்த மனப்பான்மை என்பது உங்களை மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை கூட தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ நான் என்னுடைய மனப்பான்மை, என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய அப்ரோச், இதை நான் எவ்விதமாக அணுக வேண்டும் அப்படின்னு கேட்டா, எல்லாவற்றையும் ஒரு சாதக மனநிலைமையோடு கூட பார்க்குற எல்லாத்தையுமே நம்ம நெகட்டிவாகவே பார்க்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய சாதகமான நிலைமை என்ன, எல்லாவற்றையும் இயல்பாக ஒரு சரியான அணுகுமுறையோடு கூட நான் அணுக வேண்டும். ஒரு தவறான அணுகுமுறைக்கு நானே பொறுப்பு என்பதை நாம உணர வேண்டும். அப்படிங்கிறத அவர் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. நீங்கள் எவ்வாறான மனப்பக்குவத்தோடு கூட மாற விரும்புகிறீர்களோ அதை நீங்க யோசிங்க, அதை நீங்க செயல்படுத்துங்க, அதை நீங்க பேசுங்க, அதை போல நீங்க நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. ஒரு கெட்ட மனநிலைமையோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொரு நபரை ஊக்கப்படுத்தவோ, இன்னொரு நபருடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவோ அவரால் முடியாது அப்படிங்கிறத சொல்றார். சரி, அப்போ ஒவ்வொரு நாளிலும் இதை நாம எப்படி செய்யறது சொல்லும்போது சொல்றாரு, சரியான அணுகுமுறையை வைத்திருக்க தேவையான மாற்றங்களை, என்னுடைய ஆட்டிடியூட்ல என்னென்ன மாற்றம் இன்றைக்கு தேவை என்பதை நான் முதலாவதாக தீர்மானித்து அவைகளை செயல்படுத்த நான் என்னை அர்ப்பணிப்பேன் என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். ஒவ்வொரு சூழ்நிலையையும் அதுல இருக்கக்கூடிய சாதகமானவைகள் என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் சாதகமான மனிதர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் அனுதினம் பேசக்கூடிய பேச்சுக்களில் நெகட்டிவா பேசக்கூடிய விஷயங்களை எடுத்து போட்டுட்டு தினமும் பாசிட்டிவான விஷயங்களை நீங்க பேச ஆரம்பிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பாராட்ட பழகுங்கள். இதெல்லாம் நீங்க அனுதினமும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய மனநிலைமை, உங்களுடைய ஆட்டிடியூட் அது மேம்படும். உங்களுடைய ஆட்டிடியூட் மேம்படும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை, வெற்றியை தரும் என்பதை சொல்றார். ரெண்டாவதா சொல்லக்கூடிய விஷயம் நம்முடைய ப்ரையாரிட்டி. நீங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி அமையும். அதாவது நம்முடைய வெற்றிக்கான திறவுகோல், அதனுடைய முக்கியத்துவத்தை, நம்முடைய வாழ்வில் எது முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து அதில் அதிகமான கவனத்தை கொடுப்பதில் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றார். அப்ப இதற்கு நாம என்ன செய்ய வேண்டும்? மிக முக்கியமான விஷயம் நேரம். இந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப விலையேற பெற்ற ஒரு சொத்து.
நேரத்தை பயன்படுத்தக்கூடிய விதத்துல நமக்கு கவனம் தேவை. அவர் சொல்றாரு, நீங்க பணத்தை செலவழிக்கிறத விட நேரத்தை எவ்வாறு செலவழிக்கிறீர்கள் என்பதுதான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எமர்சன் என்கிறதான ஒருவருடைய வார்த்தை அவர் இங்கே கோட் பண்ணுகிறார். உங்கள் ஓய்வு நேரத்தை நன்கு பத்திரப்படுத்துங்கள், அவை வெட்டப்படாத வைரம் போன்றது, அதை புறம் தள்ளினால் அதன் மதிப்பு அறியப்படாமலே போய்விடும், அவைகளை மேம்படுத்தும் போது அவைகள் உங்கள் வாழ்வுக்கு பயன் தரும் பிரகாசமான முத்துக்கள் ஆகிவிடும் அப்படிங்கிறது சொல்றார். நம்மால நேரத்தை மாற்ற முடியாது, ஆனா நம்முடைய முன்னுரிமைகளை மாற்றி அமைக்க முடியும். அப்ப நீங்க நேரத்தை மாற்ற முடியாது என்பதனால அதை அணுகக்கூடிய முறையை நீங்கள் மாற்ற வேண்டும். நம்முடைய நேர பயன்பாடை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்வை நாம தெரிந்து கொள்ள முடியும். முன்னுரிமை நமது தெரிந்தெடுப்புகளை ஞானத்தோடு செயல்படுத்துகிறதற்கு அது உதவியாய் இருக்கிறது. அப்போ எதுல நான் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும், எது எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும் நம்ம நினைக்க கூடாது. நம்மளால எல்லாவற்றையும் செய்ய முடியாது. நமக்கு எது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அறிந்து அந்த முக்கியத்துவமான விஷயங்களுக்கு நம்ம நேரம் செலவழிக்கணும். அதுக்கு அவர் சில கேள்விகளை கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? 3 முக்கியமான கேள்விகள். அதை வச்சு நம்ம முக்கியத்துவத்தை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிடலாம். ஒன்று, என் மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன? என்னுடைய குடும்பத்துல என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மத்தியில என் மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன? 2வது, எனக்கு எது மிகப்பெரிய பலனை தரக்கூடியதா இருக்கிறது? 3வது, எது எனக்கு நிறைவை தரக்கூடியது? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி நம்ம ப்ரையாரிட்டியை நாம திட்டமிட வேண்டும். அதாவது ஞானியாய் விளங்குகிற கலை அப்படிங்கிறது எதுல வரும் அப்படின்னு கேட்டா, நம்ம கவனிக்காமல் எதை விட வேண்டும் என்பதை அறிகிறோம் பாருங்க, அதுல தான் அந்த ஞானியாய் விளங்கக்கூடிய கலை வருகிறது என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த முக்கியத்துவத்தை நாம மதிப்பீடு செய்து நம்முடைய நேரத்தை அதற்காக கவனமாக திட்டமிட்டு நம்முடைய அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சாத்தியம் இருந்தால் உங்களுக்கு பெஸ்டா எது தோணுதோ, நீங்க எது பெஸ்டா செய்ய உங்களால முடியுமோ, எதுல நீங்க சிறந்து விளங்குகிறீர்களோ அதை நீங்கள் இன்னும் அதிகமாக சிறப்படைய செய்யுங்க. நீங்க வீக்கா தெரியக்கூடிய விஷயங்களை பிறர் சிறப்பாய் செய்யக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தால் உங்களுடைய தலைமைத்துவம் மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய தாக்கத்தை உங்க குழுவுல ஏற்படுத்தும் என்பதை தான் அவர் சொல்றாரு. அப்போ இது சரியான மக்களை நாம கண்டறிந்து அவர்கள் மீதும் நாம முதலீடு செய்கிறதற்கு மிக மிக உதவிகரமானதாக அமையும். அப்போ முதல்ல நம்முடைய மனப்பாங்கு, நம்முடைய ஆட்டிடியூட், அது நம்முடைய வளர்ச்சிக்கு நம்முடைய வெற்றிக்கு முக்கிய பங்காற்றுகிறது. 2வதாக நாம நம்முடைய நேரத்தை எவ்விதமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுகிறோம் என்பதும் நம்முடைய வெற்றிக்கான ஒரு ஆயத்தமான ஒரு விஷயமா இருக்கிறது. 3வதாக ஆரோக்கியம். இன்றைய ஆரோக்கியம் எனக்கு பலத்தை தருகிறது. என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது அவருடைய மனதளவுல, அவருடைய புத்தி கூர்மையில, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வின் தரத்தை மாத்திரமல்ல, நம்முடைய பயன்பாடுகளின் எண்ணிக்கையை கூட தீர்மானிக்கிறது. நல்ல ஆரோக்கியத்தை பேணுவது அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை திரும்ப பெறுவதை விட சிறந்தது என்று சொல்லுகிறார். இதை நம்ம பாஷையில சொல்லுவோம்னு சொன்னா, வருமுன் காப்போம் என்று சொல்றாங்க பாருங்க. வருமுன் காப்பது என்பது வந்த பின் டேமேஜ் கண்ட்ரோலுக்கு போறதை விட சிறந்தது என்பது தான் அவர் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறார். அப்போ மனிதர்கள் பொதுவா என்ன செய்யறாங்க, தங்களுடைய இளம் வயதில் ஆரோக்கியத்தை பொருட்படுத்தாமல் இரவு பகல் பாராம பணத்தை சம்பாத்தியம் பண்ணுகிறதற்கு நிறைய வேலைகளை செய்கிறார்கள். ஆனா எல்லாம் சம்பாத்தியம் பண்ணின பின்பு அவர்களுக்கு வயதாகிற பொழுது அவர்கள் தாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற பணத்தை தங்களுடைய ஆரோக்கியத்திற்காக ரொம்ப மனசார செலவு பண்றாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்போ அதை என்ன செய்கிறது? வாழ்வதற்கான நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். நான் எதுக்காக நான் வாழ்றேன்?
யாருக்காகவெல்லாம் எதற்காகவெல்லாம் நான் வாழ வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத எழுதணுமா. அப்புறம் ஆரோக்கியமாய் இருந்தா நமக்கு என்ன பலன் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத எழுதுங்க. நீங்க சந்தோஷமாய் நிறைவை தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுங்க. நீங்க எவ்வளவு காலம் வேலை செய்ய போகிறீர்கள் என்பதை அடிப்படையாக வைத்து உங்க ஓட்டத்தின் வேகத்தை தீர்மானம் பண்ணுங்க. ஒரே வேகமா ஓடுனா எங்கேயாவது முட்ட வேண்டியிருக்கும். அதனால வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நீங்க பயணிக்க வேண்டி இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்ற விதத்துல உங்க வேகத்தை நீங்க என்ன செய்யணும், தீர்மானம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். சொல்லிட்டு பிராக்டிக்கலா அவர் வாழ்வில் நடந்த சில விஷயங்கள், அவருக்கு 51 வயதுல ஹார்ட் அட்டாக் வந்து அது நிமித்தம் அவர் பாதிப்படைந்து அதன் பின்பதாக அவர் தன்னுடைய உடலிலும் தன்னுடைய உணவு வழக்கத்திலும் ஏற்படுத்தின மாற்றங்கள் எல்லாம் அவர் சொல்றார். அப்போ அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல என்று யோசிப்பதை விட நாம இருக்கக்கூடிய எந்த நிலையிலிருந்தே நம்முடைய உணவு பழக்க வழக்கத்திலும் நம்முடைய ஆரோக்கியத்திலும் முக்கியத்துவம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றார். அப்போ போதுமான இன்றைய காலங்களை நாம உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நாம தவிர்க்க விரும்பக்கூடிய ஒரு நாள் அது நம்ம இடத்தில் வந்து சேரும். அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அப்ப என்ன செய்யறது, நம்முடைய ஆரோக்கியத்தை பேண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது எதுல இருக்குது, ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதின் ரகசியம் என்னன்னு சொன்னா, நீங்க விரும்பாத காரியத்தை சாப்பிடுறது, விரும்பாத பானத்தை குடிக்கிறது, செய்ய விரும்பாத காரியத்தை செய்வதில் தான் இருக்கிறது. பொதுவாகவே ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் வாய்க்கு ருசியா இருக்கிறது இல்லை. வாய்க்கு ருசியா இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் ஆரோக்கியமா இருக்கிறது இல்லை. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனா நீண்ட காலத்துல நம்முடைய வெற்றிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய ஆரோக்கியம். நம்ம ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க, சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிம்பாங்க. அப்ப நம்முடைய உடம்பு ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த உடம்பு ஆரோக்கியத்திற்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய மனதின் ஆரோக்கியம். அப்ப நம்ம மன அழுத்தங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிறு வயதிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் மிகப்பெரிய விதத்துல இருக்கிறது. ஆனா அதை திறம்பட நாம கையாள பழக வேண்டும். அதை நம்ம எவ்வளவு திறம்பட கையாளுகிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய ஆரோக்கியம் அமைகிறது. நான்காவதாக, இன்றைய குடும்பம் எனக்கு ஸ்திரத்தன்மையை தருகிறது என்பதை சொல்றார். அதாவது நல்ல ஒரு குடும்பம், ஒருத்தருக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைந்திருக்கிறதுன்னு சொன்னா அந்த குடும்ப வாழ்வு நம்ப முடியாத அளவிற்கு அவர் வாழ்வில் நன்மை பயக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதாவது இதுல அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், நீங்க உங்க முன்னோர் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியாது, அது ஏற்கனவே நமக்கு வந்துட்டு. ஆனா நீங்க இப்ப இருக்கிற நிலையில உங்களுக்கு பின் சந்ததிகள் வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல ஆண்டுகள் பல சந்ததிகள் கடந்து உங்களுடைய வாழ்வு அவருடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்க கண்டறிய வேண்டும் என்பது சொல்றார். குடும்பத்தை குறித்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, குடும்பம் என்பது புயலில் ஒரு புகலிடம் அப்படிங்கிறாரு, நினைவில் நீங்காத ஒரு புகைப்பட தொகுப்பு அப்படிங்கிறாரு, நற்பண்புகள் எல்லாம் துவங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறாரு, உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கண்ணாடி, அது மட்டுமல்ல முக்கியமான உறவுகளை போற்றி வளர்க்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற சொல்றார். இந்த இடத்துல அவர் அன்னை தெரசா அவர்களுடைய ஒரு உரையாடலை அவர் பகிர்ந்து கொண்டிருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர்கள் நோபல் பரிசு வாங்கின பொழுது ஒருவர் அவரிடத்துல பேட்டி கேட்கிறார், நீங்க இந்த உலகத்துல சமாதானத்தை அமைதியை நிலைநாட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். அதற்கு அந்த அம்மா பதில் சொல்றாங்க, நீங்க வீட்டுக்கு போய் உங்க குடும்பத்தை நேசியுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த உலக சமாதானம் என்பது எங்க துவங்க வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு கேட்டா, குடும்பத்தில், வீட்டிற்குள் அந்த அன்பு பரிபாலனம், அதுலதான் அமைதி துவங்குகிறது என்பதை அவர்கள் சொன்னார். எவ்வளவு உண்மையான விஷயம் பாருங்க. அப்போ உண்மையான வெற்றி என்ன அப்படின்னு கேட்டா,
ஜான் மேக்ஸ்வெல் சொல்றாரு, எனக்கு நெருக்கமாய் இருக்கிறவர்கள் என்னை அதிகமாய் நேசிக்கவும் மதிக்கவும் செய்வதில் தான் அது இருக்கிறது. அப்போ இங்கதான் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திட்டங்களை நாம மேம்படுத்த முடியும். அதை எப்படி மேம்படுத்துறது? புரிந்து கொள்ளுதலில் நாம் வளரணும். சாதகமான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்குகிறதில் நாம் வளரணும். உறவிலே நாம வளரணும், மேம்படுத்தணும். இவைகளை நாம செய்து கொண்டே இருக்கும் பொழுது இவை ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய குடும்பத்திற்கு வெளியே, நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய வெற்றியில் ஒரு மிகப்பெரிய பங்காக இது அமைகிறது. அப்ப இதை நடைமுறையா எவ்விதமாய் கவனத்துல கொண்டு வரணும் அப்படிங்கும்போது ஒரு சில காரியங்களை சொல்றார். அந்த அவுட்லைனை நான் அப்படி சொல்லி முடிக்க விரும்புறேன். குடும்பத்தை உங்கள் நிகழ்ச்சிகளில் முதல் இடத்தில் வைங்க. உங்க கேலண்டர்ல டாப் ப்ரையாரிட்டியில் இருக்க வேண்டிய விஷயம் உங்க குடும்பம். ரெண்டாவது, குடும்பமாக சில பழக்க வழக்கங்களை உருவாக்கி அவைகளை பேணுங்கள் அப்படிங்கிறத சொல்றேன். மூன்றாவது, குடும்பமாக நேரம் செலவிட வழிகளை கண்டுபிடிங்க. குடும்பத்துக்கு நான் எவ்வளவு நேரத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு நேரத்தை நான் கொடுக்கிறதற்கான வழிகளை நான் ஏற்படுத்த வேண்டும். நான்காவதாக, உங்கள் திருமண உறவை ஆரோக்கியமானதாக வைத்து கொள்ளுங்கள். ஐந்தாவதாக, ஒருவருக்கு ஒருவர் பாராட்டு தெரிவிக்க பழகுங்க. இது நம்முடைய கலாச்சாரத்துல ரொம்ப வெகுவாக செய்யப்படுகிற ஒன்று அல்ல. நாம் ஒருத்தரை மனதார பாராட்டுகிறது என்பது அது இயல்பான ஒரு விஷயமாக இல்லை. ஆனால் இயல்பாக இல்லை என்பதனால் அதை வளர்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லை. நாம் அதை கட்டாயம் வளர்க்கணும். கடைசியில் சொல்றாரு, பிரச்சனைகள் எழும்புகிற பொழுது பிரச்சனைகள் தானா தேர்ந்துரும் அப்படின்னு நினைக்காம அவைகளை உடனுக்குடன் தீர்வு செய்கிறதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறார். அப்போ நாளைய வெற்றி, அதற்கான கேரண்டி தரக்கூடிய முதல் 4 விஷயங்கள் உங்களுடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனப்பான்மை, வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய முன்னுரிமை, என்னுடைய ப்ரையாரிட்டி என் ஃபோக்கஸை அதிகப்படுத்துகிறது. மூன்றாவதாக, என்னுடைய ஆரோக்கியம் எனக்கு தேவையான அந்த பலத்தை தருகிறது. நான்காவதாக, என்னுடைய வெற்றிக்கான ஸ்திரத்தன்மையை என் குடும்பம் எனக்கு தருகிறது. மீதமுள்ள பகுதியை அடுத்த பதிவில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.